ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்றைக்கி இட்லி சாம்பார் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாசிப்பருப்பை எடுத்து நல்லா கழுவி 30 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அப்படி ஊற வச்ச பாசிப்பருப்பில் கட்டி பெருங்காயத்தை சேர்த்து ஒரு 3 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதை நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக விட்டுக்கலாம். கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சிவப்பாக வறுத்து மிக்சியில் கொரன்னு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் விட்டு செஞ்சோன்னா சாம்பார் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதோட வாசனைக்காக ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த இட்லி சாம்பார் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோட இங்கே நான் கட் பண்ணி வச்ச கேரட் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கேரட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இங்கே பீன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மஞ்சள் பூசணிக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த இட்லி சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃபன் சாம்பார். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சாம்பார் இது. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருந்த அந்த பொடியை இதோடு சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த பொடியோட வாசனை இந்த சாம்பாருக்கு நல்ல ஒரு மணத்தை தரும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். காய் வேகணும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இது 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே காய் வெந்துடும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெந்த பாசிப்பருப்பை நல்லா இலக்கி விட்டுக்கலாம். நல்லா மை போல் வெந்திருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வேக வச்சிருந்த இந்த காய்களை சேர்த்துக்கலாம். இந்த இட்லி சாம்பார் இட்லி தோசை மட்டும் இல்லை, பொங்கல் உப்புமா இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ நல்லா கொதி வரணும்.
இப்போ இதோட நான் வெந்தயத்தை நல்லா பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நம்ம வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். கொதிக்கும் போதே அந்த வாசனை நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி கொதி வரட்டும். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நான் கடுகு, வெந்தயம் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன். வெந்தயத்தோட மனம் இதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இதோட காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிளகாய் தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை தாளித்து கொட்டிடலாம். இது மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நமக்கு சுட சுட டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரெசிபி, டேஸ்ட் அபாரமாக இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.